பகல்காம் பகுதியில் வந்து தீவிரவாதி சுட்டாங்க, 20 பேர் செத்தாங்க. ரைட்டு. என்ன ஒரு சந்தேகம்னா, அவங்க வந்து தீவிரவாதி தாக்கின பிறகு ஓடிட்டாங்க. ரைட். அது வந்து மிலிட்ரிங்க, ராணுவ வீரர்கள் வந்து 5 அடிக்கு 10 அடிக்கு ஒரு தூரமாக வந்து மிலிட்ரிங்க இருப்பாங்க. தீவிரவாதி சுட்டு போய் வந்ததே ஒரு கற்பனையான விஷயம். அது தெரியாமல் வந்த மிலிட்ரிங்களுக்கு, மிலிட்ரி அந்த இடத்துல இல்லை, வந்தாங்க, சரி சுட்டாங்க. ரைட். ஆனால் அந்த இடம் வந்து பதட்டமான ஒரு இடம். அந்த இடத்துல வந்து மீடியா எப்படி இருந்துச்சு தெரியல, புரிய மாட்டேங்குது. மீடியா வந்து ஒருத்தங்க கேட்குதான், அவங்க சொல்கிறாங்களா, அந்த அம்மா வந்து மிலிட்ரி அவங்களாம் வந்தாங்க நேராக, வந்த உடனே நீ ஹிந்து முஸ்லீம் அவுத்து காமினாங்களாம், அவுத்து காமிச்ச உடனே முண்டுன்னா சுட்டு போயிட்டாங்களாம். இந்த அம்மா பார்த்தோன்னு ஒரு பேட்டி ஃபெஸ்ட்டு அதான் வந்தது. எப்படி அது மீடியா வரும் அதுக்குள்ளார? ஒரு பதட்டமான பகுதி, அங்கே வந்து ராணுவம் இருக்கும், இல்லை போலீஸுங்க இருப்பாங்க, அவங்களாம் வந்து சரௌண்ட் பண்ணிவிடுவாங்க, எல்லாம் சரௌண்ட் பண்ணிவிடுவாங்க, அவங்க கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடுவாங்க. எதுவுமே இல்லை. ஆனால் வந்து மீடியா மட்டும் வந்துச்சு, கேட்டாங்களாம், இதுக்கு இந்த அம்மா வந்து பேட்டி கொடுத்தாங்க, இது வச்சுக்கின்னு என்ன பண்ணுறாங்க, தொங்கின்னு ஆடுறாங்க. இப்படி தான் கேட்டாங்க. என்னன்னா, இன்னைக்கு இருக்க இந்தியா வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து மோடி சர்க்காரு தலை கொஞ்சம் நிற்குது. இதை மறுக்கணும். இப்போ எப்படி வந்து இஸ்ரேல் மேலே வந்து தாக்குதல் நடக்குதோ, எப்படி உக்ரைன் மேலே தாக்குதல் நடக்குதோ, அது மாதிரி இவங்க பாகிஸ்தான் மேலே தாக்குதல் நடத்தினா நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு, ஏன்னா நம்ம தேசபக்தி நமக்கு இருக்கிற தேசபக்தி உலகத்தில் எவனுக்குமே கிடையாது. நம்ம என்ன பண்ணோம், உடனே இந்தியர்களை மாறிடுவோம். இந்த விஷயம் எல்லாம் இருக்கிற இந்தியாவில் இருக்க என்னென்ன மாதிரி மக்களுக்கு தேவையான பிரச்சனை இருக்கோ, அந்த தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்கோ எல்லாம் வந்துட்டு ஜெய்ஹின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி செலுத்திட்டு இந்த மோடியை நம்ம ஆதரிக்க சொல்லி கையில் தீப்பந்து எடுத்துக்கின்னு பின்னால் போவோம், எல்லாத்தையும் மறந்துடுவோம். இதுக்கு உண்டான வந்து விஷயம்தான் இது.